பவுல் பாருங்க, கப்பல் பிரயாணத்திலே 15 நாள் அவர்கள் இரவும் தெரியலையாம் பகலையும் தெரியலையாம், அப்படி ஒரு கப்பல்ல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த நேரத்திலும் பவுல் அந்த இடத்துல தைரியமா எழுந்து என்று சொல்லுகிறார், நாம் சாவதில்லை. ஏன்? பவுலுக்கு கர்த்தர் சொல்லி இருந்தா, நீ இந்த கப்பலை தாண்டி ரோமாபுரியில போய் ராஜாவிடத்துல நீ எனக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லி இருந்தா. அதனாலே அவனுக்கு தெரியும் நான் அங்க போய் சேருவேன். அது சத்தியம் அவனுக்கு தெரிந்திருந்ததுனாலே அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சத்தியம் அது உங்களுக்குள்ள இருக்குமானால் ஜம்முன்னு உட்கார்ந்து இருப்பீங்க. நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்க சத்தியம் என்னவென்று நம்ம அறிந்து கொள்ளும் போது, ஊர் ஜனங்கள்லாம் எதிர்த்து வந்தாலும் எல்லாரும் நம்மை ஒதுக்கி விட்டாலும் அந்த சத்தியத்தில் இருக்கிற அபிஷேகம் நம்மை நிரந்தரமாக மேலோங்கி வளரும்படி நடத்தும். அதான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிந்து கொள், அது உன்னை விடுதலையாக்கும். அந்த போராட்டத்திலிருந்து, அந்த நோயிலிருந்து, அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமானால் உங்களை குறித்த ஒரு தெளிவான சத்தியம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா.